நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட பிறந்தநாள் ஒட்டி அவரோட பெயரில் வந்து அறக்கட்டளை ஒன்று இன்று துவங்கப்பட்டிருக்கு. ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முத்தமிழ் பேரவை அரங்கில் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த விழாவில் இப்போ சரத்குமார் சார் பேசிட்டு இருக்காரு. பார்க்கும்போது ஆனால் நேற்று இன்னைக்கு காலையில் கூட பாஸ்போர்ட்டாக வச்சு போனவுடனே அங்கே டோக்கன் கொடுத்தாங்க. ஐ வாண்டட் டு மேக் எ லிட்டில் லைட்டர் ஆஃப் த ஹோல் திங். தட் இஸ் வை ஐம் டாக்கிங் ஆல் திஸ். டோக்கன் கொடுக்கும்போது நான் பார்த்தாங்க சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. சார் கிவ் மீ சீனியர் சிட்டிசன் டோக்கன் சார் அப்படின்னு. சார் என்ன சார் கேட்குறீங்க? ஆமாம் சார், வயசு வந்து 60, பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 14th July 1954 இருக்குது. அதனால் நான் வந்து சீனியர் சிட்டிசன் நல்லா கொடுங்க சார்னு சொன்னேன். அவர் கலை உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷனை பற்றி சொன்னேன். சார் ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் கே பாலச்சந்தர் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் அ ஃபேக்ட், நாட் எக்ஸாஜரேட்டட். இட் இஸ் அ ட்ரூத். வாட் ஹேப்பன் திஸ் மார்னிங் அண்ட் ஐம் ஹியர் ரிலேட்டட் டு திஸ் ஈவெண்ட். நான் வரும்போது கூட நிறையா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமா, ஏன்னா காலையில் நடந்துகிட்ருக்கேன், நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், போயிட்டு ஒரு அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஐ ரியலி ஐம் ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் டு மிஸ்டர் கந்தசாமி அண்ட் புஷ்பா கந்தசாமி அவர்களுக்கு நான் என்றும் வந்து எங்களுடைய உதவி ஏதாவது தேவைப்பட்டால், எங்களுடைய உதவி என்று சொல்லும்போது தமிழக மக்களின் உதவி, நடிகர் சங்கத்து உதவி பற்றி நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூணாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, இறுதி ஊர்வலம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு நாள் என்னிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் என்னை அழைத்து பேசிய ஒரு நிகழ்வு என் மனதில் என்றும் இருந்து கொண்டிருக்கும். அவர் குடும்பத்தாருக்கு தெரியும். அந்த நிகழ்வு என் மனசு ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆக என்னையும் ஒரு மனிதனாக என்னை அழைத்து பேசி, சரத் உங்களால் இது செய்ய முடியும், எனக்காக செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பாக்கியத்தையும் பெற்றவன் நான். அது அவருக்கு தெரியும், நான் என்ன பண்ணேன் அவருக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தெரியும்.